ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ புகைப்பிடிக்கிறத எப்படி கட்டுப்படுத்துறது? புகைப்பிடிக்கிறத எப்படி குறைக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, புகைப்பிடிக்கிறத கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு 4, 5 வழிமுறை இருக்கு. இந்த 4, 5 வழிமுறைன்னு சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலம், நடைமுறைப்படுத்துறதன் மூலம் உங்களால புகைப்பிடித்தலை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். முதலாவது புகைப்பிடித்தலை நாங்க நினைப்போம், இப்ப புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டணும்னு சொல்லி, அதை அப்ப இப்படின்ட்டு இல்லாம சரியா ஒரு டேட், இந்த நாள்ல இந்த நேரத்துல இப்போ இந்த டேட்ல இருந்து நான் புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான நேரத்தை சரியான நாளை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது புகைத்தலுக்கான தூண்டுதல், ட்ரிகர். உங்களை எதை புகைப்பிடிக்கிறதுக்காக எந்த காரணம் எது உங்களை ட்ரிகர் பண்ணுது, எந்த தருணம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. அந்த தருணத்துல நீங்க புகைப்பிடிக்காம வேற ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுங்க. இப்போ உதாரணத்துக்கு டீ குடிக்கிறது, அப்படியே பொழுதுபோக்கு, சைக்கிளிங் பண்றது, உடற்பயிற்சின்னு சொல்லி வேறு ஏதாவது அந்த டைம்ல கவனத்தை திருப்பி கொள்ளுங்க. அடுத்தது நீங்க புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்பாடு எடுத்திருப்பீங்க. அதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் நீங்க புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டை சொல்லுங்க என்று சொன்னா, அப்படி சொல்றதால உங்களுக்கு புகைப்பிடிக்கணும் போல தோன்றினா கூட, அட நான் இவ்வளவு பேர்ட்ட சொல்லிட்டேனே, புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றும். அதை விட இன்னொன்று, உங்களோட நண்பர்களும் உறவினர்களும் நீங்க புகைப்பிடிக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவாகி கருத்துக்களை சொல்லுவாங்க. இதாலையும் நீங்க புகைப்பிடிக்கிறத குறைஞ்சு கொண்டு வருவீங்க. அடுத்தது, உங்களுக்கு எப்பயாவது புகைப்பிடிக்கணும் போல தோன்றைக்குள்ள இந்த 4 வழிமுறைகளுடனே செய்யுங்க. ஒன்று, முதலாவது புகைப்பிடிக்கணும் தோன்றைக்குள்ள ஒரு 10 நிமிஷம் கழிச்சு புகைப்பிடிக்கலாம்னு சொல்லி அதை தள்ளி போடுங்க, நேரத்தை தள்ளி போடுங்க. அடுத்தது நிறைய தண்ணீர் குடியுங்க. இதுக்கு அடுத்ததா மூச்சு பயிற்சி செய்யுங்க. 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ மூச்சை நல்லா ஆழமா எடுத்து மெதுவா விடுங்க. ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ மூச்சு பயிற்சி செய்யுங்க. அடுத்ததா உங்களுடைய கவனத்தை வேறு இடத்துல திருப்புங்க. அதாவது வேறு செயற்பாடுகள் மீது, ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பயிற்சி, சைக்கிளிங்னு சொல்லி பொழுதுபோக்கு ஏதோ ஒரு அம்சத்துல இதை தவிர்த்து அங்கால போய் ஏதோ ஒரு அம்சத்துல அந்த இடத்துல கவனத்தை செலுத்துங்க. இந்த நாளையும் உடனே செய்யுங்க. இதுக்கு அடுத்ததா, புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டினதால உங்களுக்கு அது மருத்துவ உதவி தேவைப்பட்டா மருத்துவரை சந்திச்சு நீங்க அதற்கேற்ற நிக்கோட்டின் சிகிச்சைகளையும் நிக்கோட்டின் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது விடாமுயற்சி. என்னதுலன்னு சொன்னா, புகைப்பிடிக்க கூடாது அப்படின்றதுல உறுதியா இருங்க. புகைப்பிடிக்க கூடாது அப்படின்ற விடாமுயற்சியை தொடர்ந்து கடைபிடிங்க. இதையெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யறதன் மூலம், இதை ஒரு டெய்லி ரொட்டீனாவே ஆக்கி கொள்றதன் மூலம் புகைப்பிடித்தல இருந்து முழுமையா விடுபட முடியும். அப்போ இந்த நடைமுறைகளை தொடர்ந்து செயல்படுத்துங்க.